மொபைல் ஓவர் யூஸ்னால குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகளை பார்த்தோம். முக்கியமா ஏடிஹெச்டி வருது அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி பெரியவங்களும் நிறைய மொபைல் யூஸ் பண்றதுனால அட்டென்ஷன் டெபிசிட் வருது அப்படின்றத நிறைய ஆராய்ச்சிகள் இன்னைக்கு சொல்லுது. இப்போ நம்ம அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயம் பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப். அதாவது எதன் மீதாவது ஒரு ஆப் மேலேயோ நம்ம தொடர்ந்து பார்க்குற சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை ஏதாவது ஒரு செலிபிரிட்டியோ இவங்க மேலே ஒரு பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் உருவாகிறது. அதாவது ஒரு சைடு மட்டும் அவங்க நமக்குரியவங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறது டைமில் இந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் ரியல் ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையுமே முற்றிலுமாக கெடுத்துருது. இப்போ நம்ம நாட்டில் நடந்த ஒரு சம்பவத்தில் என் குழந்தை இறந்து போயிடுச்சு பரவாயில்ல, என் கணவர் இறந்து போயிட்டாரு பரவாயில்ல, 20 வருஷம் நான் வளர்த்தேன் அந்த பையன் இறந்து போயிட்டான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு ரொம்ப பர்சனலாக படுது. இது ஒரு டைமில் பர்சனல் இல்லைன்னு தெரிய வரக்கூடிய நேரத்தில் முதல்ல அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தற்கொலை முயற்சி தான். இந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப் ரியல் ரிலேஷன்ஷிப்பை இக்னோர் பண்ண வைக்குது. உண்மையான உறவுகள் எப்படி இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணும், இதை எல்லாத்தையுமே அவங்களுக்கு மறக்கடிக்க செஞ்சிருது. இதை தாண்டி பிசிக்கல் ஆக்டிவிட்டியில பெரிய அளவு அவங்க இன்வால்வ்டா இல்லை. மொபைல்லையே கேம் விளாண்டுக்கிறது, மொபைல்லையே நம்ம பார்க்குற ஃபிட்னஸ் எக்ஸசைஸோ இல்லை ஏதாவது அட்வைஸோ அதையே கேட்டு நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறது. இந்த பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்னால வரக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ரிப்பீட்டடாக கலர்ஃபுல் ரீல்ஸ் பார்த்துட்டு ரியல் லைஃபுக்குள்ளே வராமல் இருக்கக்கூடிய நிலையற்ற தன்மை, இவையெல்லாம் சேர்ந்து ஃபிசிக்கல் இன்னபிலிட்டியும் மென்டல் இல்ஹெல்த்தையும் நிறையா பேருக்கு கொடுக்குது. நிறையா நான் கம்யூனிகபிள் டிசீஸுக்கு இந்த மொபைல் ஓவர் யூசேஜ் ஒரு காரணமாக இருக்குது. இதை பற்றி மேலும் தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.